ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் லேர்ன் சிஎஸ் அகாடமி. வெல்கம் பேக். ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்து, நிச்சயமாக. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ரீசெண்ட் டயத்தில் எனக்கு நிறைய மெசேஜஸ் ரிலேட்டட் டு பிஜிடிஆர்பி வருது. ஸோ அதில் நான் அனலைஸ் பண்ணுற பேட்டர்ன் என்னென்னா, வென்னவர் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ, ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாம் வந்தாலோ ஒரு பெரிய ஹைப் இருக்குது, படிக்க ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கப்புறமா அப்படியே அதை ஸ்லோ டவுன் பண்ணிடுறீங்க. இது ஒரு கரெக்டான வழி கிடையாது. ப்ரிப்பரேஷன் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை மீட் பண்ணுதோ அதுதான் சக்ஸஸ். திருப்பி சொல்கிறேன், ப்ரிப்பரேஷன் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை மீட் பண்ணுதோ அதுதான் சக்ஸஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ சக்ஸஸுக்கு அவ்வளோ நெருக்கமாக போய்கிட்டே இருக்கீங்க. எக்ஸாம் டேட்டு வரும்போது ப்ரிப்பேர் பண்ணுறதும், போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே அந்த ப்ரிப்பரேஷன்லேருந்து லேக் ஆகிறதும் உங்களை நிச்சயமாக வெற்றிக்கு கூட்டிக்கிட்டே போகாது. எது நடந்தாலும் சரி, 75 நாளில் பரீட்சை வருதுன்னு நினச்சி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், 75 நாளில் நான் ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறேன்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் வெற்றியை அடைய முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி பார்க்கணும், ஒன்றொன்றையும் குறிப்பு எடுக்கணும், எடுத்த குறிப்பை ரிவைஸ் பண்ணணும், ரிவைஸ் பண்ணது வருதான்னு டெஸ்ட் எழுதணும். இது அத்தனையும் ஒரு சேர செய்யும் பொழுது தான் நம்ம போஸ்டிங்கை நிச்சயமாக அடிக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மலை ஏறுறது மாதிரி தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதும். நீங்கள் எவ்வளோ தூரம் ஏறுறீங்க அப்படிங்கிறது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறீங்க, செய்கிற முயற்சியோட விளைவாக எவ்வளோ பயிற்சி செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் வெற்றியின் அளவுகோலில் மதிப்பிடப்படும். அதனால் உங்களோட படிப்பை நீங்கள் தான் டிட்டர்மைன் பண்ணுமே தவிர ஒரு நாள் வர்ற நோட்டிஃபிகேஷனும் டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. காற்று போன பலூன் மாதிரி எக்ஸாம் பின்னர் அறிவிக்கப்படும்னு ஒன்று ஓரமாக உக்காந்தா வெற்றி வாசலில் இருந்தாலும் திரும்பி போய்விடும். தெளிவாக மனசில் வச்சுங்க. வாசலில் இருக்கிற வெற்றியை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர்றதுக்கு நீங்கள் டெய்லி படிக்கிறது, ப்ரிப்பேர் பண்ணுறது, குறிப்பெடுக்கிறது, எடுத்ததன் விளைவாக ரிவைஸ் பண்ணுறது, மீண்டும் அதை டெஸ்ட்டு எழுதி வேலிடேட் பண்ணுறதுங்கிற இந்த ஸ்டெப்பை பண்ணினால் மட்டும்தான் வெற்றியை உறுதி செய்ய முடியும். எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தான். எத்தனை பேர் ப்ரிப்பரேஷனில் இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்கிறத மீண்டும் ஒரு தடவை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. 75 நாட்களே இருந்தாலும் 75 நாட்கள் இருக்குது, ஒவ்வொரு நாளும் நான் எஃபர்ட்டை போடுவேன்னு நினச்சா வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பாய்.